ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். எப்படி பீட்ரு இல்லாமல் அவன் இல்லாமல் எப்படி சிம்பிளாக நம்ம செய்ய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்துருக்கிறது மைதா 1.5 கப்பு, கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, பவுடர் சுகர் 1 கப்பு, பால் 3/4 கப்பு, வெண்ணெய் 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ஒரு அகலமான பவுல் எடுத்து அதில் நம்ம 1/4 கப் வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெயை லைட்டாக உரிக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. அதை நல்லா விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கேக்குக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அளவு கரெக்டாக போட்டால் தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம 1 கப் பவுடர்ட் சுகரை நம்ம சேர்த்துக்கணும். பவுடர்ட் சுகர் இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ண நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனோடனே இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துனா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு ஜல்லடை வச்சு அதில் 1.5 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம ஜலிச்சுக்கணும். எல்லாம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு, மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி ஜலிச்சுட்டு நம்ம பாலையும் அது கூடயும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை மரக்கரண்டியோ இருந்தால் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணலாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லா பாலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதை விட ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக வெண்ணெய் தொட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கணும். சுற்றி எல்லா பக்கமும் நம்ம க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி குக்கரில் அவன்லேயும் வைக்கலை. நான் ஒரு சட்டியில் உப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அது சிம்மிலே வச்சு ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்குது. இப்போ இதில் நம்ம எல்லா பேட்டரும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போய் கரெக்டாக சமமாக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு லேயர் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சு மறுபடியும் இந்த ட்ரேவை வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் முட்டாமல் வைக்கணும். வச்சு நல்லா மூடி இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிரும். குக்கரில் வச்சோம்னா 30 மினிட்ஸ் ஆகும். இது அகலமான பாத்திரம்னால சீக்கிரம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போயுமே பேக்கிங் ட்ரேயில் அரைவாசி தான் ஊற்றணும். பாருங்கள், அரைவாசி ஊற்றணுன்னு ஃபுல்லாக வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா பேக் ஆனோன்னு நல்லா ப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம குத்தி பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கில் சுத்தமாக ஒட்டாமல் வரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த உப்பை மறுபடியும் கேக் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆறினோடனே நம்ம அப்படியே செட் ஆகட்டும். 10 மினிட்ஸ் அப்படியே ஆறட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடியில் ஒரு தட்டை வச்சு நம்ம திருப்பி போட்டு லைட்டாக மேலே ஒரு தட்டு தட்டினோம்னா அப்படியே சூப்பராக வந்துடும்.
பாருங்கள், சூப்பரான எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அவனில் வைக்கிறதுனா அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 350 டிகிரி ஃபேரன்ஹீட் இல்லாட்டி 180 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சோம்னா கேக் ரெடி ஆயிரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.